chicken burger எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போறேன். ஆல்ரெடி நான் இது ரெடிமேட் பர்கர் தான் வாங்கி வச்சிருக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நான் ஹோம்மேட் செய்யல. சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணிட்டு ஏர் ஃப்ரைல போட்டு வச்சிருக்கேன். அந்த சிக்கன் பிரஸ்ட் தான் மேரினேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு paprika, salt, peppers எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு ஏர் ஃப்ரைல போட்டு எடுத்துருக்கிறேன். இங்கால tomato, hot pepper, red onion, lettuce, mayo. வாங்க வீடியோ போலாம். முதல் இந்த பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுவோம். பர்கர் பண்ண டோஸ்ட் பண்ணியாச்சு. இனி எப்படி பர்கர் போடுறேன்னு காட்டுறேன். சிக்கனுக்கு ஆல்ரெடி நான் ஸ்பைசஸ் கூட போட்டுருக்கிறபடியா அதோட ஹாட் பேப்பர்ஸும் ஆட் பண்ண போகிறேன். அதால் நான் ஹாட் சாஸ் விடையில. ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் சிக்கனை எடுத்து வச்சுட்டு 1 slice சிக்கன், இந்த சாண்ட்விச் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் குயிக்காயும் கிட்ஸுக்கு மேக் பண்ணி கொடுக்கலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. சிக்கனை வச்சாச்சு. 2 டொமேட்டோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் உங்களுக்கு டொமேட்டோ பிடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் வைக்கலாம். விருப்பம் இல்லைன்னு சொன்னால் விடலாம். எனக்கு டொமேட்டோ அப்பவும் விருப்பம், அதனால் நான் டொமேட்டோ போடுறேன். ஒனியனை வந்து ரவுண்டாக வெட்டி இருக்கிறேன். ரெட் ஒனியன் எப்பவுமே டேஸ்டாக இருக்கும். ஒனியனை வட்டமாக வெட்டுங்க. ரெட் ஒனியன் எப்பவும் டேஸ்டாக இருக்கும். இந்த சாண்ட்விச் வந்து நல்ல ஹெவியான மீலாக இருக்கும். சைட் டிஷ்ஷுக்கு நீங்கள் வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் சூப் வைக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் சூப் செய்திருந்தேன். ஹாட் பேப்பர், இந்த ஹாட் பேப்பர் வந்து நல்ல ஸ்பைசி, நல்ல டேஸ்டாக இருக்கும். இது ஒரு பாட்டிலில் வரும். இது போட்டிங்கன்னு சொன்னால் ஹாட் சாஸ் விட தேவையில்லை. இது நல்லா ஹாட்டாக இருக்கும். கிட்ஸ் பெருசாக விரும்ப மாட்டீங்கன்னா ஹாட் சாஸை. லெட்டஸ், லெட்டஸை வந்து நான் சின்ன வெட்டியிருக்கிறேன். சில பேர் வந்து கொஞ்சம் பெருசாயும் வைப்பினா, நான் சின்ன வெட்டிட்டு வச்சிருக்கிறேன். உங்களோட விருப்பம், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி ஏற்ற மாதிரியே நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் மயோ, உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் வேறு சாஸெல்லாம் விடலாம். நான் இதை மட்டும்தான் விடுறேன். பப்பான்னு எடுத்து அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு, ஆஹா பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது. சரியா பசி எடுக்குது. இந்த ஸ்பைசி சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் யாராவது உங்களை வீட்டுக்கு வரீனம்மா
அல்லது ஒரு குயிக்காக நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் குயிக்காக டின்னர் மேக் பண்ணணும்னு சொன்னால் இது நல்ல ஐடியா வந்து ஏர் ஃப்ரையில் போட்டுட்டு செய்யலாம். அல்லது நீங்கள் ஃப்ரைங் பேன்லேயும் சிக்கனை போட்டுட்டு செய்யலாம். சைட் டிஷ்ஷாக வந்து நான் சூப் வச்சுருக்கேன். சூப்பு நல்ல ஹெல்த்தி சூப் வந்து எல்லா வெஜிடபிளும் சிக்கன் எல்லாம் போட்டிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.